இஸ்ரேல் நாட்டுக்குள் நாங்கள் நுழைவோம், எந்த அணு ஆயுதமும் உங்களை பாதுகாக்காது என துருக்கி அதிபர் எச்சரித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிரான போரால் ஐரோப்பிய நாடுகளின் நட்பினை வரிசையாக இஸ்ரேல் இழந்து வருகிறது. ஏற்கனவே ஸ்பெயின், இத்தாலி நாடுகள் இஸ்ரேலுடனான உறவினை முறித்துக் கொண்டுள்ள நிலையில் மற்றொரு நாடான துருக்கியும் தற்போது அந்த லிஸ்டில் இணைந்துள்ளது. இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு துருக்கி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்று அண்மையில் தெரிவித்தார். இதற்கு துருக்கி அதிபர் எர்டோகன் தற்போது பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர், நமது நாட்டை அவமதிக்கும் குழந்தை கொலையாளிகளுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். துருக்கி ஒரு சாதாரண நாடு அல்ல. எந்த சக்தியாலும் எங்களை நோக்கி விரலை நீட்ட முடியாது. அடக்குமுறையாளனை அடக்குமுறையாளன் என்றும், கொள்ளைக்காரனை கொள்ளைக்காரன் என்றும், கொலையாளிகளை கொலையாளி என்றும் நாங்கள் தொடர்ந்து அழைப்போம். எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து பதில் தாக்குதல் நடத்துவோம். எந்த ஒரு அணு ஆயுதமும் உங்களை பாதுகாக்காது என எச்சரித்துள்ளார். நேட்டோவில் உறுப்பினராக இருக்கும் துருக்கி அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய இராணுவத்தை வைத்துள்ள நாடாக திகழ்ந்து வருகிறது. இதனால் துருக்கி அதிபர் எர்டோகனின் இந்த விமர்சனம் உலக அரங்கில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக காசாவில் நடத்திய போருக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அமைச்சர்கள் மற்றும் அவரது அரசாங்கத்தில் உள்ள மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட 37 பேர் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கான கைது வாரண்டுகளை கடந்த 2025 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் துருக்கி பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது.